Good morning, students. This video is for the second BCA, second CS and second microbiology students. And we have the paper called Short Stories for Effective Communication. So 5th unit, we have two short stories. One is Sun and the Moon, another one is Fur. First, we are going to discuss about Catherine Mansfield's Sun and the Moon. There are two important characters. One is Sun, S-U-N, Sun. Another one is Moon. So, in this particular story, we have a male baby called Sun and a female baby called Moon. So, the story is presented through the eyes of two little children. பொதுவாகவே தமிழில் இந்த மாதிரி இருக்குது நிறைய குழந்தைகள் மூலமாக கதையை சொல்லுவது, அது குழந்தைகளுடைய நோக்கிலேயே கதையை சொல்வது. அதை நம்ம என்ன சொன்னோம்? The story is narrated through the eyes of children. So we have two children, one is Sun, another one is Moon. The location, okay, there is a party, okay. The story starts with the preparations for the party. You can just imagine a party, okay. For example, ஒரு பார்ட்டியில் என்னென்ன இருக்கும்? முதல்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருப்பாங்க? ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அப்போ சேர்ஸ் கொண்டு வருவாங்க, ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இதே தான் அந்த ஸ்டோரியில் ஆரம்பிக்கும். இந்த சில்ட்ரன் இந்த ரெண்டு குழந்தைகளும் பார்க்குறாங்க. ஸோ தே ஹவ் கம் ஃபார் அ பார்ட்டி. They are witnessing the preparations for the party. What are the preparations? One, first the chairs come, then the flowers came. Nobody look after the children. நம்ம நிறைய பார்ட்டிஸில் பார்த்துருப்போம், நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம். இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே பெருசாக இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. இதில் இந்த குழந்தைகளுடைய சைக்காலஜி தான் இந்த ஆதரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். யாரை பொறுத்த வரைக்கும்? இந்த தமிழில் ஆதவனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறார். கூலி அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி குழந்தைகளுடைய சைக்காலஜி அதிகமாக கவனப்படுத்துறதுல நம்ம கேதரின் மேன்ஸ்ஃபீல்டு ஒரு முக்கியமான எழுத்தாளராக இருக்கிறாங்க. அது என்ன குழந்தைங்க சைக்காலஜி? நம்ம பார்க்குறதுக்கும் குழந்தைங்க பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரியும். பெரியவங்களுக்கு, அடல்ட்ஸுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஒரு சின்ன குழந்தை ஒரு எறும்பு நகர்ந்து போகிறத ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம். நமக்கு முக்கியமாக படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக படணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு முக்கியம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றவங்க எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? பார்ட்டியில் யாரை இன்வைட் பண்ணலாம், வரவங்களை யாரை எப்படி கூப்பிட்டு எங்கே உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி யோசனையில் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, எல்லாரையும் கவனிச்சிட்டோமா, இதையெல்லாம் நமக்கு இந்த ஸ்டோரியில் பார்க்கணும். இந்த ஸ்டோரியுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த குழந்தைங்க பார்த்துட்ருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த சேர்ஸ் கேம், த ஃப்ளவர் பாட்ஸ் கேம், அண்ட் நான் சொன்ன மாதிரி நோபடி லுக்ட் ஆஃப்டர் த சில்ட்ரன். அந்த குழந்தையோட அம்மாவே சொல்கிறாங்க, தே ஆர் அவுட் ஆஃப் மை வே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என் கண்ட்ரோலில் இல்லை, குழந்தைங்க என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, தே ஆர் அவுட் ஆஃப் மை வே. ஓகே, மூன் மூவ்ட் அவே த்ரூ பீப்புள். அது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஆர்டராக யாரோ நிற்கிறாங்கன்னா நகர்ந்து போகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த மூணை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் பரவாயில்ல, அப்படியே உள்ள நழுவி ஓடிடுவாங்க. சில நேரம் மாட்டிக்கிறாங்க. மூணு மற்றவங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க, மற்றவங்க தூக்குறாங்க, மூணை பிடிச்சி தூக்குறாங்க பண்ணுறாங்க, மூணு கத்துறாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போது சன்னை பொறுத்த வரைக்கும் சன் அந்த பேபி, மேல் பேபி இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் ரொம்ப குண்டாக இருக்கான், ரைட்? ஸோ ஹீ இஸ் வெரி ஹெவி. அவனை ஒரு ஃபேட் மேன் ட்ரைடு டு லிஃப்ட் ஹிம். அவனை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை லிஃப்ட் பண்ணுற அவரால் தூக்க முடியல அந்த பையனை. அவன் எவ்வளோ குண்டாக இருப்பான்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிறார், ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் டன் ஆஃப் பிரிக்ஸ் அப்படிங்கிறார். இது அவருடைய அப்பியரன்ஸை பற்றிய ஒரு கமெண்ட். யாருடைய அப்பியரன்ஸ்? அந்த பாயோட அப்பியரன்ஸை பற்றிய ஒரு கமெண்ட். என்ன கமெண்ட்? ஹீ இஸ் எ பெர்ஃபெக்ட் டன் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே the preparations that happens and the movement of the children.
the preparations for the party and the movements of the kids. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு ரூமாக மூவ் ஆகுறாங்க. இப்போ வந்து டைனிங் ரூம் பக்கம் போகிறாங்க. அது பக்கத்தில் ஒரு மியூசிக் கன்சர்ட் நடக்க போகுது. அந்த மியூசிக் கன்சர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபர்னிச்சர் ஆல் த ஃபர்னிச்சர்ஸ் வேர் ரிமூவ். அந்த ஃபர்னிச்சர் எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவங்க சொல்கிறது எல்லாம் யார்? 2 குழந்தைங்க. ஒன்று சன், இன்னொன்று வந்து மூன். எ பிக் பியானோ வாஸ் பிளேஸ்ட். ஒரு பியானோ போர்டு வச்சுருக்காங்க. அந்த பியானோ பக்கம் எ ஒயிட் ஃபேஸ்டு மேன் வாஸ் சிட்டிங் வெரி க்ளோஸ் டு த பியானோ. ஸோ த மியூசிக் கன்சர்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கன்சர்ட்டை தாண்டி நம்ம போனால் எங்கே போகிறோம், பக்கத்தில் அந்த டைனிங் ரூம் இருக்குல்ல, இப்போ டைனிங் ரூம் பற்றி பேசிட்டோம். டைனிங் ரூமில் என்ன இருக்குது? எ மியூசிக் கன்சர்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ த குக் நவ் வி ஆர் என்ட்ரிங் இன் டு த கிச்சன். நம்ம இப்போ வீடு எதுக்கு சொல்கிறோமோ அந்த குழந்தைங்களோட நம்ம தெரியாமலே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். The story was written in such a way that we also started traveling with the kids. The cook brought things and put them on the dishes. அங்கே இப்போ வழக்கம் போல் ஒரு கிச்சனில் ஒரு குக் இருப்பாங்க. குக் எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. ஓகே, அங்கே வந்து பெரிய ஃபிஷ்ஷை கொண்டு வைக்கிறாங்க. அவருடைய ஃபிஷ்ஷோடைய வாழை கொடுத்து வெட்டலை, அந்த அளவுக்கு பெரிய ஃபிஷ்ஷை கொண்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆச்சரியமான விஷயம். பெரியவங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. குக்கிட்ட போய் என்ன கேட்பாங்க, whether everything is ready or not. They will only inquire about what's going to happen or what's happening. ஆனால் இங்கே அப்படி இல்லை, குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கணும். For them it is a kind of a wonder. ஒரு பெரிய அதிசயம் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அந்த குக் கேட்குறாங்க, ஐஸ் புட்டிங் இஸ் தேர். ஓகே, கம் along with me, I will give you ice puddings. ஐஸ் புடிங் இஸ் an edible thing. சாப்பிட்றவங்களுக்கு ஐஸ் புடிங் தரேன், வாங்கக்கூட அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைங்க முதல் முறையாக என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய ரெஃப்ரிஜரேட்டரை பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, ரெஃப்ரிஜரேட்டரை பார்க்குறாங்க. தே ஆர் மச் த்ரில்டு பை தி ரெஃப்ரிஜரேட்டர். அந்த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இட் வாஸ் அ லிட்டில் ஹவுஸ். இட் வாஸ் எ லிட்டில் ஹவுஸ் வித் ஸ்னோ ஆன் த ரூஃப். உள்ள பனியெல்லாம் இருக்கு இல்லையா, ஐஸ் சில்லுன்னு இருக்குது. அதை பார்த்து இந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, இட்ஸ் அ லிட்டில் ஹவுஸ். ஓகே, அதை பார்க்குறது ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கான். நம்ம என்றைக்காவது இப்போ கற்பனை பண்ணி பார்த்துருக்குறோமா? இதுதான் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் குழந்தைகளுடைய வேர்ட்ஸையும் வெளியே கொண்டு வர முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், Catherine Mansfield understood the psychology of kids. That's why she is able to present them well. இந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் அந்த சைக்காலஜிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. சன்னை பொறுத்த வரைக்கும் எதையும் தொட மாட்டான். மூனை பொறுத்த வரைக்கும் எல்லா தொட்டு பார்க்கணும் ஆசைப்படும். she wants to touch everything. மூன் tries to touch everything. அந்த ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தோம், let me touch it அப்படிங்கிறான். she wanted to touch everything. This is a kind of a habit of moon. Sun did not touch anything. எதையுமே தொட மாட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கிச்சனுக்கு வந்தால் மறுபடியும் டைனிங் ரூம் வரோம். டைனிங் ரூமில் அந்த பக்கத்தில் ஹால் மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்குது. லேக் இன் த சென்ஸ், நம்ம நிறைய பெரிய பெரிய மாலுக்கு போனாலோ இல்லை பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ரோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதில் தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இதை தாண்டோட அந்த குக்கு சொல்கிறாங்க, வாங்க வாங்க நம்ம வந்து எங்கே போகிறோம், இப்போது இதுக்கு போவோம், ஐஸ் புடிங் சாப்பிட போகலாம். அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் பார்த்தா என்னெல்லாம் இருக்கான், அந்த கிச்சனுக்குள்ளே என்ன இருக்குது, நைஃப்ஸ் இருக்குது. சாப்பிட்ற இடம் வந்துருச்சு. இப்போ டைனிங் ரூமில் என்ன இருக்குது, இப்போது நைஃப்ஸ் இருக்குது, ஃபோக்ஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது, எல்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் ரெடியாக இருக்குது. ஐஸ் புடிங்கும் பக்கத்தில் இருக்குது. people are now going to eat. ஓகே, இப்போது இன்னொரு ஹேபிட் இருக்குது மூணை பொறுத்த வரைக்கும். யாராவது சிரித்தாங்கன்னா மூணும் சிரிப்பாங்க. திஸ் இஸ் அனதர் ஹேபிட் ஆஃப் மூன். இந்த ஹேபிட் நீங்கள் பார்த்துட்டே வரும். இப்போது சன் சீம்ஸ் டு பி மூடி, அவன் அதுக்கும் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பாக இருக்கான். ஆனால் மூன், when somebody laughs, moon started laughing. Okay, moon wanted to touch everything, but sun don't want to touch anything. This is the difference between the two kids.
ஓகே. அப்போ வந்து நர்ஸ் வந்துட்டாங்க. நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க, வாங்க நர்ஸ் வந்து அந்த கேர்டேக்கர் உங்களை பாதுகாத்துக்கிறோம் அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அம்மா எப்போவும் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தாலும் நான் சொன்னேன் பெரியவங்களுக்கு அவங்க கவலைன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அது கரெக்டாக எடுத்துட்டிங்களா, இதே கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா, எல்லா திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, இப்படி ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பெரியவங்க அவங்கவுங்க உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பெரியவங்க உலகம் வேறு, குழந்தைகளுடைய உலகம் வேறு. இந்த பெரியவங்களுடைய உலகத்தையும் குழந்தை உலகத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா சடன்லி த நர்ஸ் ஆஸ்க் தம், நர்ஸ் வந்தாங்க, வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கேர்டேக்கர்னு சொன்னாலே அவங்கள பார்த்துக்கிறாங்க. அம்மா சொல்லியிருக்காங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கிங்க அப்படின்ட்டு. சன்னையும் மூணையும் தே ஆஸ்ட் டு கம் அண்ட் சேஞ்ச் த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே சேஞ்ச் த காஸ்டியூம் அண்ட் பென் டவுன். ட்ரெஸ் புதுசாக அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு, குழந்தைங்க தான் வேகமாக ட்ரெஸ் அழுக்காக்கிடுவாங்க. ரைட், நாட் லைக் பிக் பீப்புள். அதுலேயும் குழந்தைங்க தான், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை விட அங்கே இருக்க ஈவெண்ட்ஸ் தான் முக்கியமாகப்படுது. They care more about the events rather than their costume. Costume becomes secondary because they are very watchful. They observe things very keenly than others. சில குழந்தைகள்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற தெளிவாக. ஓகே, பிகாஸ் பெரியவங்க அதுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி இல்லை, இது உண்மையாக பேசுவாங்க. So they changed the costume and came down again. சன் இப்போ வந்த உடனே அவருக்கு அந்த மியூசிக் கன்சர்ட்டை பார்க்க போகிறான். அந்த ஒயிட் ஃபேஸ்டு மேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவனாக இருந்தால் அவரை பார்க்க போகிறான், காணும். ஓகே, அந்த டைமில் இன்னொரு ஆள் இருக்கிறார், ஒரு கிரே மேன். ஓகே, அவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, கிரே மேன். இந்த குழந்தைகளுடைய ஸ்டோரிஸில் வரக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் அதிகமாக பேர் இருக்கிறதில்ல. ஏன்னா குழந்தைகளுக்கு பேர் இருக்குது. இப்போ குழந்தைகளோட பேர் விட ஒரு காமன் பேர் மாதிரி தெரியுதுங்க. சன், மியூன் இருக்கு. இங்கே மதர், ஃபாதர், இப்படி தான் பேர் இருக்குது அவங்களுக்கு. மதர், ஃபாதர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஃபேஸ்டு மேன், கிரே மேன். இந்த கிரே மேன் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஹி மூவ்ஸ் ஹிஸ் ஐஸ் அண்ட் ஹி லுக்ஸ் தி சன். அவன் அந்த கண்ணை மூவ் பண்ணுறதெல்லாம் சன்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணை மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறார். அது ரொம்ப பிடிச்சதுனால அவரை கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஹலோ மை பாய் அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறார், ஃபண்ட் ஆஃப் டாக்ஸ், உனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறாரு. சன் திங்ஸ் தட் திஸ் மேன் வில் கம் பேக் வித் டாக்ஸ். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா, இந்த போனவரை திரும்பி நாய்க்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துக்கிறார். ஹி வெண்ட் அவுட். ஸோ மதர் செட் குட் நைட். அம்மா வந்து சொல்கிறாங்க, குட் நைட் பேபி, குட் நைட், எல்லாம் வாங்க கமான், எல்லாம் அவங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தி மூன் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து எங்கள் அப்பா தூக்குறா தான் வருவேன், மை டேடி மஸ்ட் கேரி மீ. ஸோ அட் லாஸ்ட் தே வென்ட் டு டேக் ரெஸ்ட். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. தே வேர் அவேக். யார் அந்த ரெண்டு பேர், சன் அண்ட் மூன், தே ஆர் அவேக். கீழே ஏதோ கிளாப்பிங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். ஓகே, இந்த பார்ட்டி நடக்கும் சில நேரம் கிளாப்பிங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த கிளாப்பிங் சவுண்ட்ஸ் கேட்டு ரெண்டு பேர் கீழே வர ட்ரை பண்ணுறாங்க. யார், த சன் அண்ட் தி மூன். there was a noise of clapping from downstairs. கீழே யாரோ கை கிளாப் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. they came down. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஒன்று அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிஃபோர் த பார்ட்டி, செகண்ட் ஒன் அட் த டைம் ஆஃப் பார்ட்டி, ஆஃப்டர் தேட் வி ஹேவ் ஆஃப்டர் தி பார்ட்டி. கீழே எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எல்லாம் கிளாப் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க. கீழே வந்து பார்க்கக்கூடிய அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் they started comparing things. They started comparing what happened before and what happened after. So, okay, when they entered the hall, when the party was on, or when they entered, the preparations were on. Okay, you can just recollect. What's it? The chairs came, the flower pots came, people started coming, the chairs were arranged in
good manner. Okay, in the dining hall you have a music concert, a piano was there, a white-faced man was there. Okay, the children thought that he is going to play piano. Okay, after that they came to the kitchen where the cook directed them to the ice pudding. On the way they saw the refrigerator. They were surprised by the appearance of the refrigerator. Okay, they said, oh, it's a little house. For the children, the refrigerator is a little house. They were surprised by the appearance. A little house with snow roof. Just imagine how the children imagine a refrigerator. How they, say for example, describe a refrigerator. Okay, that's why another one, say for example, after that they came down. Okay, they changed their dress. Okay, with the help of the nurse, both of them changed their dress. The girl moon was appearing like an angel. Okay, they came down. When the clapping sounds reached their ears, they came down with the help of their parents. They were shocked to see the place. Now, as readers also, we can just imagine what happens after the party. We know the preparations of the party. We know what happens during the party, what happens after the party. After the party, the refrigerator was half broken. The dirty plates were scattered everywhere. Food thrown out. Okay, the children thinks, to the children, it is a hard, an unpleasant situation. So a happy situation becomes an unpleasant situation after the party. What happens in the party? Okay, we were told about the preparations for the party. Okay, we are able to understand through the words of the children. Words of the children are more important in this story. In a way, the story moves through the dialogues of the children. இப்போ அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். The title of the story is Sun and the Moon. To summarize it, okay, the particular story talks about the psychology of children. The story is narrated through the eyes of children. How children looks at a party. How children perceive a party. What happens before the party. What happens during the time of the party. What happens after the party. In a way, a party is used by the writer to describe about the psychology of kids. Many writers try to talk about the psychology of children, but writers like Catherine Mansfield successfully present their psychology, because kids understand situations very differently than adults. As I told you, the father and mother are busy with people. In one of the places, the father was busy with talking to other people. The mother was busy with talking to other people. In the beginning of the story, the mother make calls to the father, asking to remind things, asking him not to forget things. So the whole story presents psychology of kids, okay, and she uses the party in a successful way to present the psychology of kids. Whenever you read the story, you should remember that you are reading the story through the eyes of children, because children look at things differently. Okay, then only you can understand the story successfully. Okay, so remember, the story is about children.
about the psychology of children.